வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎஸ்எஸ் ட்ரெயினிங் செஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஃபைல் லேட்டன்சி. நமக்கு தெரியும் எஸ்கியூஎல் சர்வரில் எல்லா டேட்டாபேஸ்க்குமே வந்து டேட்டா ஃபைல்ஸ் இருக்கும். லைக் எம்டிஎஃப் அண்ட் எல்டிஎஃப் இருக்கும் இல்லையா? இதுல எந்த ஃபைல்ஸ் வந்து அதிகமா லேட்டன்சி இருக்கு? ஏன்னா ஒரு டேட்டாபேஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு மல்டிபிள் எம்டிஎஃப் அண்ட் எல்டிஎஃப் ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணலாம் இல்லையா? சம்டைம்ஸ் கொரி வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவா இருக்கும் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஃபைல்ல வந்து டேட்டா ரீட் பண்ற லேட்டன்சில கூட வந்து இந்த இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம எக்ஸிகியூஷன் பிளான் ஆப்டிமைசேஷன் எல்லாம் பார்க்கும் மாதிரியே இதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்காக ஒரு கொரி வந்து ஆல்ரெடி ஆன்லைன்ல இருந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நம்ம அதை பார்க்கலாம். இதான் அந்த கொரி. என்ன பண்ணியிருக்கோம்னா சிஸ்டம் யூஸ் டிஎம்பில இருந்து டிஎம்ஐஓ விர்ச்சுவல் ஃபைல்ஸ் சாட்ஸ்லையும் அதே மாதிரி மாஸ்டர் ஃபைல்ஸ் ரெண்டுல இருந்து இடத்துல அந்த மாஸ்டர் ஃபைல்ஸ்ல வந்து நமக்கு எல்லா ஃபைல்ஸ் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு இந்த இடத்துல இருக்கும். ஸோ நான் இதில் இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி எதை வச்சு ஜாயின் பண்ணால் ரெண்டையும் வந்து டேட்டாபேஸ் ஐடி அண்ட் ஃபைல் ஐடி வச்சு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து என்னன்னா டிபி நேம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டேட்டாபேஸ் நேம் ஃபெச் பண்ணுறேன். அதோட ஃபிசிக்கல் ஃபைல் அங்கே இருக்கு. இந்த ஃபைலில் எத்தனை ரீட்ஸ் நடந்திருக்கு, எத்தனை பைட்ஸ் ரீட் பண்ணியிருக்கு, அதே மாதிரி எவ்வளோ நேரம் ரீட் பண்ணுறதுக்காக சீக்வன்ஸ் வந்து ஸ்டால் ஆயிருக்கு, லைக் வந்து ஃபோல்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி எத்தனை ரைட்ஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ரைட் ஆயிருக்கு, ரைட் பண்றதுக்கு எவ்வளவு மில்லி செகண்ட் ஸ்டால் ஆயிருக்கு, டோட்டல் எவ்வளவு ஸ்டால் ஆயிருக்கு, இதை தான் நம்ம வந்து இந்த கொரியில ஃபெச் பண்றோம். நம்ம இந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு அவுட்புட் இப்படி வரும். ஸோ எனக்கு வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா என்னோட டேட்டாபேஸ் நேம், அது ஃபிசிக்கல் ஃபைல் லொக்கேஷன், இந்த ஃபைல் லொக்கேஷன் எம்டிஎஃப் ஃபைல் நேம்ஸ், தென் வந்து எவ்வளோ ரீட் நடந்திருக்கு, எவ்வளோ பைட்ஸ் ரீட் பண்ணிருக்கு, டோட்டலி ரீட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ மில்லி செகண்ட்ஸ் வந்து டிலே ஆகிருக்கு, அதே மாதிரி எவ்வளோ ரைட்ஸ் நடந்திருக்கு, எவ்வளோ ரைட்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கடைசி வந்து டோட்டல் ஸ்டால், இந்த டோட்டல் ஸ்டால் தான் வந்து இப்போ. ஸோ இது வந்து எந்த ஃபைலுக்கு வந்து ஹையாக இருக்கு. ஸோ இது என்ன மீன் பண்ணதுன்னா, இவ்வளோ மில்லி செகண்ட்ஸ் வந்து இந்த ஃபைல் வந்து வெயிட் பண்ணியிருக்கு, ஒரு ரைட் பண்ணுறதுக்கோ ரீட் பண்ணுறதுக்கோ வெயிட் பண்ணியிருக்கு. நம்ம இந்த இடத்துல நீங்கள் பார்த்தோம்னா, ஸோ இது வந்து டெம்டிவி இல்லையா? இந்த டெம்டியோட 3 ரெக்கார்ட் நம்ம பார்த்தோம்னா இப்போ நம்ம ரியல் டைம்ல நமக்கு வந்து இப்படி தான் இருக்கும் ஃபிசிக்கல் ஃபைல்ஸ். ஸோ ஒரு டேட்டா பேஸுக்கு மல்டிபிள் எம்டிஎஃப் ஃபைல்ஸ் இருக்கு. இங்கே பார்த்தாச்சுன்னா பாருங்க, இதில் வந்து எம்டிஎஃப் 1 தான் வந்து ஹையாக இருக்கு எம்டிபியில் இல்லையா? ஸோ இந்த எம்டிஎஃப் 1ல இருந்து ஃபெச் பண்ணுற டேட்டா எல்லாமே வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து டேட்டாபேஸில் வந்து ஒரே டேபிளில் வந்து 2 எம்டிஎஃப் ஃபைல்ஸ் போய் டேட்டா ஸ்டோர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கேஸ் ஒரு டேபிளை வந்து ஒரே காலத்தை வந்து நான் ஃபெச் பண்ணும்போது அந்த செகண்ட் எம்டிஎஃப் ஃபைல் இருக்குது ஃபாஸ்டா ஃபெச் ஆகும், ஃபர்ஸ்ட் ஃபைல் ஸ்லோவாக இருக்கும். அதுக்கு ஏன் ரீசன்னா இதான் இந்த மாதிரி லேட்டன்சி இருக்குங்க ரீசன். ஸோ இந்த லேட்டன்சி இருக்கிறத ரீசன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ரூட் காஸ் உண்டு. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் இருக்கு. சொல்யூஷன் ஒன்று என்னன்னு பார்த்தாச்சுன்னா, இந்த எம்டிஎஃப் ஃபைல எந்த டிஸ்க்ல இருக்கு, லைக் வந்து எஸ்எஸ்டியில் இருக்கா இல்லைன்னா வந்து ஹெச்டிடியில் இருக்கான்னு பார்த்துட்டு அது ஃபாஸ்டர் இன்புட் அவுட்புட் இருக்க ஃபைலுக்கு நம்ம மாற்றலாம். அது ஒரு ஆப்ஷன். ஆப்ஷன் நம்பர் 2 என்னன்னு பார்த்தாச்சுன்னா, நம்மளோட இண்டெக்ஸ் எல்லாத்தையும் ரீபில்ட் பண்றது, கொரியை வந்து ரீரைட் பண்றது, லைக் வந்து ஃபுல்லா வந்து அந்த ஃபைல இருந்து டேட்டா ஃபெச் பண்றதுக்கு பதிலாக வந்து ஒரு ஸ்பெசிபிக் யூனிட் ஆஃப் டேட்டா மட்டும் அதுல இருந்து ஃபெச் பண்றது தான் நம்ம கொரியை ரீரைட் பண்றது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளால வந்து இந்த ஃபைல் லேட்டன்சி இஷ்யூ வந்து மிட்டிகேட் பண்ண முடியும். ஸோ ஃபைல் லேட்டன்சி இஷ்யூங்கிறது பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூல வருதான். ஸோ ஒரே டேபிள் எந்த யூஸ் கேஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, ஒரே டேபிள் ஒரே செட் ஆஃப் கொரி எனக்கு சம் டேட்டாவுக்கு ஃபாஸ்டா ஃபெச் ஆகுது, சம் டேட்டாவுக்கு ஸ்லோவா ஃபெச் ஆகுதுன்னா மேபி அந்த டேட்டா செட் வந்து மல்டிபிள் எம்டிஎஃப் ஃபைல்ஸ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு டேட்டாபேஸ் ஃபைல்ஸ்ல. ஸோ அந்த டைம்ல வந்து ஃபெச்சிங் வந்து லேட்டன்சி இருக்கனால ஸ்லோனஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படிதான் நம்ம வந்து இந்த ஃபைல் லேட்டன்சியை பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ நம்மளால லிங்க் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஹோப் உங்களுக்கு இந்த புரிஞ்சிருக்கு எனக்கு அந்த கான்செப்ட். அந்த வந்து இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டாபிக் டிஸ்கஸ் பண்ணாலும் கீழே கமெண்ட்ஸ்ல தெரியுங்க, நம்ம அந்த டாபிக்கை டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னொரு வீடியோ நம்ம திருப்பி மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.